வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பிறந்த குழந்தைங்க போடக்கூடிய ஒரு ஜபலா வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஜபலா வந்து கையிலையும் தைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு சுடிதார் தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான் ஒரு காட்டனில் ப்ளவுஸ் பிட்டே விற்கிது, காட்டன் ப்ளவுஸ் பிட்டு அது எடுத்துக்கோங்க. இல்லைனா காட்டன் கிளாத் கூட எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 2 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரே தடவை 4 மடிப்பாக கூட போட்டுக்கோங்க. இதோட உயரம் வந்து ஒரு 13 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இதோட அகலம் வந்து ஒரு 6 இன்ச் எடுத்துக்கோங்க. மடித்ததுலேருந்து 6 இன்ச் வேணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எங்கெல்லாம் நான் கிராஸ் பீஸ் வைக்கிறேனோ அங்கெல்லாம் நீங்கள் சாட்டின் ரிப்பன் கொண்டு தைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதோடைய கழுத்தோட அகலம் பார்க்கலாம். கழுத்தோட அகலம் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு 2க்கும் சேர்த்தே நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ரெண்டு இன்ச் வந்து ஷோல்டரோட அகலம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்ஹோலோட அளவு வந்து 4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதோட அகலம் வந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பாட்டம் வந்து ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண அளவுகளை ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தையலுக்காக ஒரு 3/4 இன்ச் அளவு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதனால் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கட் பண்ணுற வேலை அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் நான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம தைக்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிராஸ் பீஸ் வந்து கழுத்துக்கு நான் வச்சுருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் கிராஸ் பீஸ் எனக்கு வைக்க தெரியாது, கையில் தைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவில் சாட்டின் ரிப்பன் எடுத்து அதை அப்படியே மடித்து தையல் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், இந்த சாட்டின் ரிப்பனை வச்சு எப்படி தைக்கணும்னு. நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ரைட் சைடு வச்சு கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க கழுத்து பக்கத்தில். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு கழுத்துக்குமே இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அழகாக வரும். இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2வது தடவை மடிக்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல கிராஸ் பீஸை, அது மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி தைக்கும்போது நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே அளவு தான் நெக் அப்படியே இருக்கும். நம்ம முதல்ல ரைட் சைடில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ராங் சைடில் திருப்பி கிராஸ் பீஸை 2 தடவை ஃபோல்ட் பண்ணி தையல் போடுறோம். இப்போ நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சாட்டின் ரிப்பனுக்கு கூட அப்படியே நீங்கள் மடித்து, அதாவது டைரெக்டாக அதில் வந்து எட்ஜெல்லாம் வந்து ராய்ட்ஸாக இருக்காது, அதனால் நீங்கள் மடித்து அப்படியே கூட ஒரு கையில் வந்து அப்படியே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் 2 கழுத்துமே நம்ம தச்சு எடுத்துக்கணும். இப்போ ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ராங் சைடில் தான் நம்ம தையல் போடணும். இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் தைக்கிறதுனாலும் இதே மெத்தட் தான். நீங்கள் இப்படியே தைங்க. தையில் வந்து நான் தையல் போடுறது எல்லாமே நீங்கள் வந்து கை ஊசி வச்சு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே ஜாயின் பண்ணிக்கணும்.
சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ராய்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். ஒரு தடவை மடித்து திரும்ப இன்னொரு தடவை மடிச்சுக்கணும். ஏன்னா அது கீழே வந்து ராய்ட்ஸ் தெரியக்கூடாது. அதனால் 2ஆக மடித்து அப்படியே தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் முதல்ல அயன் பண்ணிக்கோங்க. அயன் பாக்ஸை வச்சு முதல்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தடவை இப்படி மடிச்சுட்டு திரும்ப அதை இன்னொரு தடவை மடித்து அப்படியே அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஷினில் தைக்கிறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் தைக்க வேணாம், கீழே மடித்து தைக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சாட்டின் ரிப்பன் கூட வச்சு அப்படியே நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சைடு தைச்சிட்டோம். இந்த ஆர்ம் ஹோல் மட்டும்தான் நமக்கு ராய்ட்ஸாக இருக்குது. அதை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கழுத்து கூட இந்த மாதிரி தைக்கலான்னு. ஒரு தடவை சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக மடிச்சுக்கணும். திரும்பவுமே அதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்போ 2 தடவை ஃபோல்ட் பண்ணால் நமக்கு அந்த இடத்துல வந்து பிசுறு வந்து வெளியே தெரியாது. அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதையுமே அயன் பாக்ஸில் அயன் பண்ணிவிட்டு கையில் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாட்டின் ரிப்பன் வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கை ஊசி வச்சு இதே மாதிரியே நீங்கள் கையில் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க சைடில். இதே மாதிரி தான் அடுத்த சைடுமே. உங்களுக்கு வந்து அட் அ டைமில் 2 தடவை அந்த 1/4 இன்ச்சு 2 டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல ஒரு தடவை தைச்சிக்கோங்க. ஒரு தடவை சின்னதாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை திரும்பவுமே இன்னொரு தடவை மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் அதை இன்னொரு பக்கம் நான் அந்த மாதிரி நான் தைச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போடுறேன். என்னோட சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ ஒரு தடவை மடித்து தைச்சிட்டோம். இப்போ திரும்பவுமே அதை இன்னொரு தடவை மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு பிசுறு போயிடும். அதே மாதிரி தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அயன் பண்ணிவிட்டு தைங்க. அப்படி இல்லைன்னா சாட்டின் ரிப்பன் கொண்டு அப்படியே அதை வந்து இந்த ராய்ட்ஸை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லா சைடும் கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே ஷோல்டர் மட்டும்தான் நம்ம அதுதான் நம்ம ஓப்பனில் நம்ம விட போகிறோம். அதனால் அந்த இடத்துல வந்து ராய்ட்ஸை வந்து சின்னதாக மடித்து திரும்ப இன்னொரு தடவை மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ராய்ட்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடுமே எல்லா இடத்துலையுமே ராங் சைடில் தைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் வந்து நம்ம மடித்து தைச்சது தெரியக்கூடாது. அதனால் ராங் சைடில் மடித்து ஒரு தடவை 1/4 இன்ச் மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு 1/4 இன்ச் மடித்து அப்படியே தைச்சிக்கோங்க. இதையுமே நீங்கள் அயன் பண்ணிவிட்டு கையில் கூட நீங்கள் தைக்கலாம். இப்போ நம்ம எல்லா பக்கமுமே அதாவது அந்த 4 சைடுமே உள் பக்கமாக 2 தடவை ஃபோல்ட் பண்ணி தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த ரைட் சைடில் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் பட்டன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சைடு பட்டன் வச்சு தைக்கணும், ஒரு சைடு வந்து அதற்கான ஹோல் அதாவது காஜா வந்து நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் கடையில் கொடுத்தா கூட அந்த காஜா எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே தைச்சிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் வாங்கிக்கோங்க. ஒரு சைடு இது வந்து 2 இருக்கும். அது வந்து ஏதாவது ஒரு பக்கம் நல்ல பக்கம் வைக்கணும், இன்னொன்று வந்து ராங் சைடில் வரணும். அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே ப்ரெஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி ஒன்றை வந்து கீழேயும் ஒன்றை வந்து மேலேயும் வைங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் அது க்ளோஸ் ஆகும். ரெண்டுமே வெளிப்பக்கமாக வைக்கக்கூடாது. ஒரு பட்டன் வெளிப்பக்கம் வச்சிங்கன்னா ஒரு பட்டன் உள்பக்கம் வைக்கணும். அந்த மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து நாடா தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 2 இன்ச் அளவு நான் எடுக்கிறேன். அதை வந்து 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணி திரும்பவுமே அதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதையுமே நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாட்டின் ரிப்பனை அழகாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே தச்சு வச்சுருக்கேன். 4 பீஸ் தேவை. நம்ம வந்து ஒரு நாடாவாக தான் ஒரு சைடு வைக்க போகிறோம். அதனால் 4 பீஸ் போதுமானது. அதோட அளவு வந்து ஒரு 6.5லேருந்து ஒரு 7 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இந்த நாடா தைக்கிறதுலனா நீங்கள் சாட்டின் ரிப்பனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
உள் பக்கமாக வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு நாடா வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா 2 கார்னர்லேயும் 2 நாடா வச்சாலும் சரி. நான் வந்து இன்றைக்கி ஒரு நாடா தான் வைக்கிறேன். ராங் சைடில் அந்த நாடாவை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கையில் தைக்கிறது ஏன் நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து பாக்கியலட்சுமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே கையில் எப்படி தைக்கிறது, மிஷினில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற 2யுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நாடாவுக்கு பதிலாக சட்டின் ரிப்பன் எடுத்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 7 இன்ச்சு எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு நல்லா ராங் சைடில் தையல் போட்டுட்டு அதோட ரா எட்ஜை வந்து கொஞ்சம் வி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜபலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.